வேலூரில் அரசு மருத்துவமனையில் இளைஞரின் தலையில் உடைந்த ஊசியை வைத்து தையல் போட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவர் செவிலியர் இருந்தபோதும் கம்பவுண்டர் மூலம் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? சின்ன அடி ஒழுங்கா பண்ணி அனுப்புங்க, அவ்வளோ சொல்லுவேன். நான் என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துங்க. அரசு மருத்துவமனையில் செவிலியர் முன்னிலையில் இளைஞருக்கு கம்பவுண்டர் சிகிச்சை அளித்த அவல நிலையின் காட்சிதான் இது. தலையில் ஏற்பட்ட காயத்திற்கு தையல் போடும்போதே ஊசி உடைந்ததால் உறவினர்கள் வாக்குவாதம் செய்துள்ளனர். அப்படி இருந்தும் மருத்துவமனை நிர்வாகம் அலட்சியம் காட்டியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த கொத்தப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் தனுஷ். கூலி தொழிலாளியான இவர் கடந்த புதன்கிழமை அன்று வீட்டின் அருகே உள்ள தென்னை மரத்தில் தேங்காய் பறித்துக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. உடனே பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு பரிசோதனை செய்த தலைமை மருத்துவர் காயம் ஏற்பட்ட இடத்தில் 2 தையல்கள் போடும்படி அறிவுறுத்தியுள்ளார். இதையடுத்து தையல் போடும் இடத்திற்கு தனுஷ் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அங்கு செவிலியர் இருந்த போதும் கம்பவுண்டர் லட்சுமணன் என்பவர் இளைஞருக்கு தையல் போடக்கூடிய பணியில் ஈடுபட்டுள்ளார். இளைஞரின் தலையில் தையல் போடும்போது எதிர்பாராத விதமாக தையல் ஊசி உடைந்துள்ளது. அதை பார்த்த உறவினர்கள் அவரிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். அத்துடன் செவிலியர் இருக்கும்போது கம்பவுண்டர் மூலமாக ஏன் சிகிச்சை அளிக்கிறீர்கள் என்று கேட்டு வாக்குவாதம் செய்துள்ளனர். அதற்கு லேசான காயத்திற்கு கம்பவுண்டர் தான் தையல் போடுவார் என்று செவிலியர் கூறியதால் அதை கேட்டு ஆத்திரமடைந்த உறவினர்கள் தங்கள் செல்போனில் படம் பிடித்துள்ளனர். இதனிடையே வேறொரு ஊசியின் மூலமாக இளைஞரின் தலையில் தையல் போட்ட பிறகு வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகும் தலையில் தையல் போட்ட இடத்தில் தனுஷிற்கு தொடர்ந்து வலி ஏற்பட்டுள்ளது. வலி தாங்க முடியாமல் ஆம்பூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளனர். அங்கு ஸ்கேன் செய்து பார்த்தபோது தலையில் தையல் போடும்போது உடைந்த ஊசி உள்ளேயே இருந்தது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. பிறகு தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையின் மூலமாக தலையில் இருந்த தையல் ஊசி அப்புறப்படுத்தியதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தனுஷ் தன்னுடைய உறவினர்களுடன் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு தலைமை மருத்துவர் நிஷாவை சந்தித்து அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக புகார் தெரிவித்துள்ளனர். அதற்கு மருத்துவர் இது போன்ற தவறுகள் நடப்பது சகஜம்தான் என்றும் அலட்சியமாக பதில் கூறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் இதை பெரிதாக்க வேண்டாம் என்றும் மீறி பெரிதுபடுத்தினால் அரசு ஊழியர்களான தங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று மிரட்டும் துணியில் பேசியதாக இளைஞரின் உறவினர்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட இளைஞர் தனுஷ் பேரணாம்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் சிகிச்சைக்காக சென்ற இளைஞரின் தலையில் உடைந்து போன ஊசியை வைத்து தையல் போட்டது உறுதியானால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் தலையில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு சென்ற இளைஞருக்கு கம்பவுண்டரே தையல் போட்ட வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்ட குற்றச்சாட்டில் விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.